ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு மட்டன் வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த டர்மரிக் பவுடர் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வந்து கர்டு தயிர் வந்து ஒரு கப் அளவு தயிர் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ an hour வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 minutes நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ½ an hour நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து ஒரு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியனை. அப்புறம் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலராக, கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஆனியனை. ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் அளவு டொமேட்டோ வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இதில் இருக்கிற மசாலாவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இந்த கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். விசில் வந்து ஒரு 3 to 4 வரையும் கொடுத்துருங்க. ஸோ நல்லா மட்டன் வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லா ஒரு 4 விசில் வர வரையும்
நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கறி ரெடி. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்தி அண்ட் குஷ்கா, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.